கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த சோசியல் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இணைந்தவாறு ஆண்டவரை ஆராதிப்போமாக. நாம் யாவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 19ஆம் பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலைகளில் 19ஆம் பாடல், எவண்ணமாக கர்த்தரே. எவண்ணமாக கர்த்தரே, உம்மை வணங்குவேன். தெய்வீக ஈவை பெறவே இடன தாருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுவோம். நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவண்ணமாக கர்த்தரே, உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே, அவரை பாற்றினேன். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, முதல்களை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரந்த விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகியால் நம் முழங்காற்படி அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளிற்குரிய திருமுறை பாடங்களை நான் குறிப்பாக கூறுகின்றேன். நீங்கள் குடும்பமாக இணைந்து இதை வாசிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். சங்கீதம் 93 முதலாம் திருமுறை பாடம் பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவக்கம் 17 வரை. 2ஆம் திருமுறை பாடம் நிருப பாடம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15 துவக்கம் 23 வரை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 துவக்கம் 23 வரை. நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் துவக்கம் 29வது வசனம் வரை. நாம் யாவருமாக இணைந்தவாறு கீர்த்தனைகளில் 242ஆம்
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் எங்களுடைய வீடுகளில் குடும்பமாக நாம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற தருணங்களை கர்த்தரில் உருவாக்கி தந்தபடியால் உமக்கு நன்றி எடுக்கின்றோம். பலவிதமான சூழல் மத்தியிலே ஆண்டவரே, எங்களை நீர் படைத்தவர் மாத்திரமல்ல, எங்களை மீட்டுக் கொண்ட இறைவனாக நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக உணர்ந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அக்கறை உள்ளவராக இருக்கின்றீர் என்பதை மீண்டுமாக நாம் உணர்ந்து கொள்ளவும், எவ்வளையிலும் எங்களோடு நீர் பேசுகின்ற இறைவனாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையின் இடுக்கண்கள் மத்தியில் நீர் செயல்பட்டு மீட்டெடுக்கின்ற இறைவனாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பி விசுவாசிக்கவும் நீர் கொடுத்து வருகின்ற வாய்ப்புகளுக்காக நன்றி ஏறெடுக்கின்றோம். இவ்வளையிலுமாய் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியருளும். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டவர்களாக, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொண்டவர்களாகவும், உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கின்ற சித்தம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்திட ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்றும் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நேற்று நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அனைவருமாக நல்ல சுகத்தோடு பலத்தோடு உங்களுடைய குடும்பத்தோடு வீடுகளில் நீங்கள் இருந்து ஆண்டவரை ஆராதித்து வருகின்றீர்கள் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளுக்கான நம்முடைய தியானத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் Affirmation of Christ as Lord and God. இயேசுவானவர் ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கை செய்வது. Affirmation of Jesus Christ as Lord and God. திருமறையிலே புதிய ஏற்பாட்டின் பகுதியில் மிகவும் பிரபலமாக நாம் காண்கின்ற சொல் ஆண்டவர், குரியோஸ், லார்ட் என்கின்ற இந்த வார்த்தை, it is a very familiar thing that we see in the New Testament. இயேசுவானவரை ஆண்டவராக கடவுளாக அறிக்கை செய்வது தனிப்பட்ட நபரை நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அடையாளம் காட்டுவதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த அறிக்கை, என் ஆண்டவர் என் தேவன் என்கின்ற இந்த அறிக்கை ஒருவரை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டுவது மாத்திரமல்லாமல் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியப்படுத்துவதாக இருக்கின்றது. It is this confession that gives me an identity as a follower of Christ, and it also unites me with the community of believers. இந்த அறிக்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் பொருள் கொடுப்பதாக இருக்கின்றது. There is a lot of implication that this confession, my Lord and my God, has for the personal life, for the life of the church, and also the faith that we have. இந்த ஒரு உறுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஆண்டவரே என் தேவனே என்கின்ற இந்த அறிக்கை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளின் ஊடாக மரணத்தை சந்தித்தவராக, மரணத்தை வெற்றி சிறந்தவராக, உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அவர் ஆண்டவராக வீற்றிருக்கின்றார். By virtue of his suffering and death and resurrection, he's been exalted as the Lord of Lords, the King of Kings. ரோமர் 14 அதிகாரம் 9 நாம் வாசிக்கின்ற வண்ணமாக, இயேசுவானவர் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தவருமாய் இருக்கின்றார். To be the Lord over the living and the dead. He suffered
He died and he rose again. மரித்தோர் மீதும் ஜீவன் உள்ளோர் மீதும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தவருமாயிருக்கின்றார். எஸ்டே சமார்த்தா என்கின்ற இறையாசிரியர் இவ்விதமாக கூறுகின்றார். எஸ்டே சமார்த்தா, referring Philippians chapter 2 verse 1 to 11, and in connection with acknowledging Jesus as Lord, he has this to say: it is extraordinary that when the church was weak and powerless, it is extraordinary that when the church was weak and powerless, Christians could sing hymns of praise and victory without any sense of Christian triumphalism. And it is equally extraordinary that the connection between suffering and victory, between emptying and exalting, between service and the Lordship of Christ should be missed in the triumphalistic advance of Christianity as a religion and the establishment of church as an institution. ஆங்கிலத்திலே மிகவும் அழுத்தமான சத்தியத்தை வெளிப்படுத்துவதாக இந்த வார்த்தைகள் இடம்பெறுகின்றது பிரியமானவர்களே. அதாவது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கும் வெற்றிக்கும் இருக்கின்ற தொடர்பும், இயேசுவானவர் தன்னை வெறுமையாக்கினதும், அவர் மரணத்தின் மீது வெற்றி சிறந்து மேன்மையாக்கப்பட்டதையும் உயர்த்தப்பட்டதற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பும், அதோடு கூட இயேசுவானவருடைய தன்னுடைய தியாகத்திற்கும் தன்னுடைய ஊழியத்திற்கும் அவர் ஆண்டவர் என்பதற்கும் இடையே இருக்கின்ற அந்த தொடர்பானது காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு வருகின்றதை அவர் சுட்டி காட்டுகின்றார். The relationship between the emptying and the exaltation, the relationship between the service and the Lordship of Jesus, the relationship between suffering and victory is missed out in this context where church has been institutionalized and Christianity has been advancing as a religion. மிகவும் அழுத்தமான ஒரு சத்தியம். ஒவ்வொரு விசுவாசியாகி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கும் அவருடைய வெற்றிக்கும் இருக்கின்ற தொடர்பு, தன்னையே வெறுமையாக்கினதிலும் அவர் மரணத்தின் மீது வெற்றி சிறந்து அவர் மகிமைப்படுவதிலும் இருக்கின்ற அந்த தொடர்பு, அதோடு கூட அவருடைய ஊழியத்தின் பாதையும் அவர் ஆண்டவராக இருக்கின்றதையும் இதற்கிடையே இருக்கின்ற தொடர்பையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். It is only when we acknowledge the sufferings of Christ, the crucifixion of Christ, then we can acknowledge the resurrection of Jesus Christ. And then we can confess the Lordship of Jesus Christ. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நாம் அறிக்கை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுது அவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் அறிக்கை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் இயேசுவானவரை நாம் உண்மையாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவருடைய பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, அவருடைய மரணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உயிர்த்தெழுதலை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் அது மெய்யாகவே இயேசுவானவரை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழுகின்றேன் என்பதற்கு அடையாளம் காட்டாது. It is only when I accept, understand, identify myself in the sufferings, in the death and resurrection of Jesus Christ, it is then that my confession of Jesus as my Lord, my God is genuine and true. அதுதான் திருமறை நமக்கு காண்பிக்கின்ற சத்தியமாக இருக்கின்றது பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை நாம் கவனிக்கின்ற பொழுதுதான்
இயேசுவானவர் எவ்விதமாக மற்றவர்களுடைய பாடுகளில் தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அவர் பாடுகளை ஏற்று சுமந்தது நிமித்தமாக மற்றவர்களுடைய உபத்திரவங்களை அவர் புரிந்து கொள்கின்ற இயேசுவானவராக இருக்கின்றார். அவர் மரணத்தின் நிமித்தமாக அவர் மரணத்தின் மீது வெற்றி சிறந்தவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது. It is because Jesus Christ suffered, he can identify himself with the sufferings of others, and it is because he identifies himself with the sufferings of others that his resurrection brings us hope in the midst of misery, sorrow, struggles and challenges that we face. அவருடைய பாடுகள் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லாமல் இவ்விரண்டையும் நாம் அறிக்கை செய்யாவிடில் அவர் நமக்கு ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்வது உண்மையான நிலையில் இல்லாத பிரியமானவர்களே. அவருடைய பாடுகள் அவருடைய வெற்றி இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இட் இஸ் திஸ் லார்ட், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை பாடுகளை அனுபவித்து வெற்றி சிறந்த ஆண்டவர் அவரேதான் அடிமையாகவும் ரூபமெடுத்தவராக இருக்கின்றார். It is this Kurios who identified himself with the sufferings of people, who took upon himself the sufferings of the cross. It is the same Kurios, the Lord is also the doulos, the slave. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு எழுதின நற்செய்தியாளர் 10ஆம் அதிகாரத்தில் இதை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றார். 43-44 வசனத்தில், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்டெடுக்கும் பொருட்டாக அவர் வந்தார். தொடர்ச்சியாக அவர் கூறுகின்றார், அநேக அதிகாரத்தை இருமாப்பாய் பயன்படுத்துகின்றார்கள், உங்களில் அப்படி இருத்தல் கூடாது. எவர் ஒருவர் பெரியவராக இருக்க விரும்புகின்றார்களோ அவர் பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும். முதன்மையாக இருக்க விரும்புகின்றவர்கள் ஊழியக்காரராக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஆண்டவர் என்பதை ஒரு அதிகாரத்தின் நிலையில் பயன்படுத்தாமல் அதை ஊழியத்தின் பாதையிலே அவர் அதை பயன்படுத்துகின்றார். He exercised his lordship not in the way of authority but in the way of service for others, and it is that way that he has shown to his followers as well. And in following this way we acknowledge Jesus as my Lord and my God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிவு செய்து கொண்ட இந்த ஊழியத்தின் பாதை, it is a path of total surrender, total sacrifice, total service, total suffering for the sake of others. பிறருக்காக தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தவர், ஊழியத்தின் பாதையை தெரிவு செய்து கொண்டவர். முழுமையான ஒப்படைப்பு இயேசுவானவரிடத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த பாதை தன்னை பின்பற்றி வருகின்றவர்களும் கடைபிடிக்கத்தான் இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அவ்விதமாக நாம் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் இயேசுவானவர் என் ஆண்டவர் என் தேவன் என்கின்ற அறிக்கை உண்மை நிலையில் இருக்கும். பெருமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் கவனிக்கின்ற பொழுது it is a path of radical commitment. இயேசுவானவர் காண்பிக்கின்ற பாதையை நாம் கவனிக்கின்ற பொழுது முழுமையான ஒப்படைப்பு, அவருடைய கட்டளை கற்பனையை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் முழுமையாக கடைபிடித்தல். அப்பொழுதுதான் என்னுடைய இந்த அறிக்கை, என் ஆண்டவர் என் தேவன் என்கின்ற இந்த அறிக்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். It is only when I accept and obey Christ's commandments without any reservations that my confession, my acknowledgement of Jesus as my Lord and my God becomes true and genuine in my life. Without any reservations. இயேசுவானவருடைய வாழ்க்கையில நாம் அதைதான் கண்டுகொள்ளுகின்றோம்.
முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். பிறருடைய ஊழியத்திற்காக, பிறருடைய சேவைக்காக, பிறருடைய நன்மைக்காக பாட அனுபவிக்கின்ற அடிமையின் ரூபம் எடுத்தவராக அவர் என் ஆண்டவர், என் தேவன். கிறிஸ்துவுக்குள் அன்பாண்டவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய உலக பிரகாரமான நிலையிலே நாம் கவனிக்கின்ற பொழுது ஒப்பு கொடுத்தல், பிறருக்கு கீழ் நான் இருக்கின்றேன் அல்லது அடிமையின் அடிமை நிலையில் நான் இருக்கின்றேன் என்றெல்லாம் யோசிக்கின்ற பொழுது விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கின்றது. Words like submission, to be under, all of these are looked with kind of resentment. Nobody wants to be under anybody. எவருடைய அதிகாரத்திற்குள் கீழ்ப்பட்டவராக நான் இருக்க விரும்பாத நிலையில் உலகம் போகின்ற போக்கு. ஆனால் இயேசுவானவர் நமக்கு காண்பித்திருக்கின்ற பாதை, அவரில் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற விடுதலையானது, the freedom that we enjoy and experience in and through Jesus Christ, it is for service, losing ourselves in service for others, and in that I find myself. என்னுடைய அடையாளத்தை பிறருக்கு நான் ஊழியம் செய்வதில் கண்டுகொள்கின்றேன். ஜான் ஸ்டாட் என்கின்ற இறையாசிரியர் விதமாக கூறுகின்றார், in losing myself in service for others that I find myself, that gives me identity. எஸ்ஜே சமார்த்தா என்கிற இறையாசிரியர் இன்னும் ஒரு படி மேலாக சென்று விதமாக கூறுகின்றார், kerygma, proclamation, diaconia, service, both of these are nowadays obscuring martyria, that is suffering for others' sake. என்னுடைய ஊழியம், என்னுடைய அறிக்கை இவ்விரண்டும் போதாது, இவைகளையும் தாண்டி பிறருடைய நலனுக்காக நான் பாட அனுபவிக்க விரும்புகின்றேன் என்கின்ற நிலை மிக முக்கியமானது என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக அவர் விதமாக கூறுகின்றார். என்னுடைய அறிக்கை மாற்றம் போதாது, நான் செய்கின்ற ஊழியம் மாத்திரம் போதாது, அதையும் தாண்டி பிறர் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கின்றவராக, பாட அனுபவிக்கின்றவராக, the willingness to suffer for others' sake. ஒருவேளை நாம் சந்தித்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, ஊரடங்கு உத்தரவின் பிரகாரமாக நாம் வீடுகளில் இருக்கின்றோம். ஒருவேளை நம்மில் அநேகர் எல்லா விதத்திலும் போதும் என்கின்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பலர் ஒருவேளை உணவிற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஏழைகள் இருக்கின்றார்கள். ஒருவேளை நாம் சாப்பிடுகின்ற 3 வேளை உணவில் ஒரு வேளையாவது மற்றவர்களுக்கு ஈந்தளிப்போம் என்று சொன்னால், that is one way of involving in service for others. அவ்விதமாக ஒருவேளை suffering for the others' sake. இந்த நாட்களில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை பணயமாக வைத்து செயல்பட்டு வருகின்ற அதிகாரிகள், மருத்துவர்கள், நர்சஸ், இப்படிப்பட்ட அநேக முன்பாக நிற்கின்றார்கள். தியாகத்தின் வடிவாக அவர்கள் நிற்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் ஜெபத்தில் தாங்க வேண்டும். நம்மால் இயன்ற விதத்தில் தியாகங்களை செய்து பிறருடைய நலனுக்காக ஏதாவது என்னால் செய்ய முடியுமா? Is there any way that I can do something that will be of good for others? Sacrificing in some way. எல்லாம் போதும், எனக்கு போதும், என்னுடைய குடும்பத்திற்கு போதும் என்கின்ற நிலையில் மாத்திரம் நாம் இருந்து விடாதபடிக்கு some way that we can sacrifice for the good of others who are longing for it. இயேசுவானவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான் பிரியமானவர்களே. The man who lived and died for others. Dietrich Bonhoeffer என்கின்ற இறையாசிரியர் அருமையாக இயேசுவானவரை குறித்து இப்படிதான் கூறுகின்றார். He is a man for others.
பிறருடைய நன்மைக்காகவே, பிறர் வாழ்வு பெறும்படியாகவே இந்த உலகத்தில் பாடுகளை, மரணத்தை ஏற்றுக்கொண்டவராக bank for others. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசுவானவர் என் ஆண்டவர், என் தேவன் என்கின்ற அறிக்கை வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அது செயலில் காணப்பட வேண்டும். வெறும் அறிக்கை மாத்திரமல்ல, ஏதோ இயேசுவானவரை ஆண்டவர் என்று சொல்லி இந்த உலகிற்கு நான் பறைசாற்ற வேண்டும் என்பது மாத்திரமல்ல. We are not called to be advocates for the Lordship of Jesus Christ, but rather our lives should be in obedience to the Lordship of Jesus Christ. It is that which will manifest the Lordship of Jesus Christ to the world. நம்முடைய வாழ்க்கை மூலமாக இயேசுவானவர் என் ஆண்டவர், என் தேவன் என்பதை நாம் இந்த உலகிற்கு காண்பிக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். We are not called to be advocates, but rather total surrender, முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அவருடைய பாதை, மற்றவர்களுடைய ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்துகிற நிமித்தமாக. When we say and acknowledge Jesus as Lord, it is all of this that I accept to follow the path of servanthood, of service, of sacrifice, of self-surrender. இதுதான் மெய்யாகவே இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராக இருக்கின்றார் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே குடும்பமாக இயேசுவானவரை ஆண்டவர், என் தேவன் என்று சொல்லி மீண்டுமாக நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது இந்த சத்தியங்களை நாம் மீண்டுமாக உணர்ந்து இந்த அறிக்கை நாம் செய்வோம். என்னுடைய வாழ்க்கைக்கு இயேசுவானவர் ஆண்டவராக இருக்கின்றார். அவர் காண்பித்த பாதையில் நான் செல்ல ஆயத்தமாக இருக்கின்றேன். என்னை முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கின்றேன் பிறருடைய ஊழியத்திற்காக. அதிகாரத்தின் பாதையில் அல்ல, ஊழியத்தின் பாதையில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கின்றேன் என்கிற நிலையில நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கடவுள் இதன் வழியாக மகிமைப்படுகின்றவராக இருக்கின்றார். அந்த நிலையில் கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக நாம் யாவருமாக இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்படுத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் வீச்சிருக்கின்றார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தமாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்தவாறு பாமாலைகளில் 214 பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளில் 214 பாடல். ஒன்றாக கூடி சூதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய், ஒன்றாக கூடி சூதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய். ராஜாக்களுக்கு ராஜாவே இருபாதார பலியே, மரித்தெழுந்த தேவ
செங்கோல் செலுத்தி ஆளுவீர். பொன்வெள்ளி முத்து ரத்னமு எல்லா பூலோகமே மாயு காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே. காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மீண்டுமாக தேவரீர் எங்களுக்கு நினைப்பூட்டின சத்தியத்திற்காக உமக்கு நன்றி எடுக்கின்றோம். இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராக இருக்கின்றீர், தேவராக இருக்கின்றீர் என்று என்கின்ற எங்களுடைய அறிக்கையானது எங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறையில் நாங்கள் காண்பிக்கத்தக்கதாக கற்றுத் தந்தீரே உமக்கு நன்றி எடுக்கின்றோம். இவ்வளையிலுமா கூட ஆண்டவரே, எங்களுடைய உலக சூழலுக்காக உம்மண்டை மன்றாடுகின்றோம். உலகமெங்கும் ஆண்டவரே பரவி வருகின்ற COVID-19 பேண்டமிக், இதிலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இதற்காக ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளிலும் உங்களுடைய கிருபையின் கரமிருந்து அவர்களை வழிநடத்தத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, இன்னும் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லோருக்காகவும், இன்னும் ஆண்டவரை அநேக விதத்துல சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காக, கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காகவும் ஆண்டவரை இன்னும் பல விதத்தில் மக்களுக்காக சேவை செய்து வருகின்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகமாக வைத்து ஆண்டவரே முன்பாக நின்று அவர்கள் செய்து வருகின்ற ஊழியங்களை கர்த்தர் நீர் அங்கீகரித்து கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவரீர் எங்களை நீர் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கின்றீர், நீர் ஆண்டவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். தாரும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு பொற்பாதத்திலே தாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் ஆண்டவராக, மீட்பராக, அரசனாக இருந்து ஆட்சி புரியத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பெரியோருமாக, சிறு பிள்ளைகளுமாய், வாலிபர்களுமாய் நீர் சந்தித்து அரவணைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாக ஆண்டவரே ஆலயத்தில் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற சூழலை நீங்கள் சீக்கிரமாக உருவாக்கி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தர் எல்லாவற்றுமாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களுடைய கரங்களில் தாழ்த்துகின்றோம். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். விசுவாசத்தோட இறையாசை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக.